தமிழ் வந்து ஜானுவை தூங்க வச்சுட்ருக்காங்க. அப்போ சிபி வந்துட்டு வராரு. ஏதோ பேச ஆரம்பித்தோன்னா ஷூ ஷூன்ட்டு அமைதியாக இது பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இது என்ன குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி ஜானுவை தூங்க வச்சுட்ருக்கா, இவளுக்கும் இதுக்கும் எந்த ரத்த சம்பந்தமே இல்லை, ஆனால் இது இவ்வளோ இதுவாக பார்த்துக்கிறாளேன்னு இது பண்ணுறாரு. தமிழ் வந்துக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா மெதுவாக ஜானுவை அங்கே படுக்க வச்சுட்டு அப்புறமா எழுந்திரிச்சு வராங்க. சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து ஜானு இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எப்போவுமே எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பாங்க, இந்த விஷயத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, உங்கள் ஆளுக்கு சொல்லி வைங்க, அதான் நீங்கள் சமயத்தான்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே அவர்கிட்ட சொல்லி வைங்க, ஜானு அம்மாவுக்காக நான் யாரை வேணால் எதிர்த்து என்ன வேணால் பண்ணுவேன், அவங்களுக்காக எதையும் நான் விட்டு கொடுப்பேன், நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தப்பு, அவங்ககிட்ட சொல்லி வச்சுருங்க, வேறு ஏதாவது பண்ணால் அவளை நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு செம்மையாக கோவப்பட்டு திட்டுறாங்க. இல்லை அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிபி இது பண்ண பார்க்குறாரு. ஒழுங்காக சொல்லி வச்சுருங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு கோவமாக போயிடுறாங்க. மறுநாள் காலையில் உன்னால் தான் ப்ராஜெக்ட் ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்குன்னு சிபி வந்து சந்தோஷமாக தமிழ்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காரு. இதை பார்த்து சாம் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் கூப்பிட்டீங்க பாரு, ஜானுக்கிட்ட போயிட்டு பேசு, அவங்க தான் இந்த வீட்டில் எல்லாமே, அவங்கள எப்படியாவது கைக்குள்ளே போட்டுப்பாரு, அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க பாரு, தேவையில்லாமல் நீ அவங்க சென்டிமெண்ட்டு, அவங்க தாலி தூளி எல்லாம் நீ எதுவும் பேசாத, அப்புறம் நம்மளுக்கு தான் அதெல்லாம் பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நன்ற அவரும் அவங்களும் சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு சிபியோட அம்மா கிட்ட வந்துட்டு சிபியோட அத்தை வந்துட்டு ஒரு பிளான் சொல்லுவாங்க. சமயத்தை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான ஒரு பிளானு, ஜானுக்கிட்ட இன்னும் கெட்ட பேர் வாங்க வைக்கிறதுக்கான பிளானு சொல்கிற மாதிரி செஞ்சிருன்ட்டு அவங்களும் வராங்க. சமயத்தை கூப்பிட்டு ஏம்மா சரிம்மா என் பையனுக்கு பிடிச்ச உன்னையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ நல்ல பேர் வாங்கு ஜானுக்கிட்ட, அதாவது எங்கள் அத்தைக்கிட்ட நீ போயிட்டு அவங்கக்கிட்ட பேசு, மன்னிப்பு கேளு, அப்புறம் வந்துட்டு அவங்க பொண்ணு கொஞ்சம் நாளாக வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடலாம், இப்படியே இருந்தால் எப்படி, அவங்கள கூப்பிடலாம் இது பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை தான் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்களும் அதை நம்பிக்கிட்டு போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. வழக்கம் போல் தமிழை கிண்டலா சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்க நான் ஜானம்மா கிட்டே போய் இதை பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நல்ல பேர் வாங்க போகிறேன்னு தமிழ் அதை கேட்டு, ஏன்னா அவங்க பொண்ணு தானே, அவங்க அம்மா தானே அவங்க பொண்ணு, ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ஜானு அந்த விஷயத்தில், அதனால் வேணவே வேணான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம வந்துட்டு கண்டிப்பாக நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னடி சொல்கிறது, எனக்கு நல்ல பேர் கிடைக்கூடாதுன்னு பண்ணுறியா, போடி நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயத்தாக வராங்க. வீட்டு தமிழ் அவள் எப்படியாவது போயிட்டு கெட்ட பேர் வாங்கி அடி வாங்கினோட்டும் ஜானுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஜானு அம்மா, இந்த விஷயத்துக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே வேறுன்னு சொல்லிட்டு சேது சொல்லிகிட்ருக்காரு. கரெக்டாக சமயத்தா போன கொஞ்ச நேரத்துலேயே ஓடி வராங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு பின்னாடி நம்மளோட ஜானு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து நில்லுன்னு கோவமாக சொல்லிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே வராங்க. ஓகே, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி வந்து பேசிப்பேன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்புறமா தமிழ் போய் இது பண்ணி சமாதானப்படுத்தி அந்த துப்பாக்கியை வாங்கிக்கிறாங்க. சமயத்தா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்பாடா அப்படின்ற மாதிரி இங்கே சிபியோட அம்மா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.